இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, சிபி நடிக்க தான் செய்யறான். உன்னை லவ் பண்றது, உன் கூட ஊர் சுத்துறது, உன்னை கேரிங்கா பாத்துக்கிறது, இது எல்லாமே நடிப்பு. என்ன அவன் ஒன்னு ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கல. இந்த ஜென்மத்துல உன்னை ஏத்துக்கவும் போறதில்ல. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. ஜனாமா, இப்ப பாருங்க, சிபி செம்ம டென்ஷன் ஆகி வேற மாதிரி பண்ண போற பாருங்க. மச்சானோட எமோஷனல் டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, போச்சு, அவ்வளவுதான், சாம் கதை முடிஞ்சு. இவன் நம்பி ஒரு புரோஜனம் இல்லாம போயிடுச்சே, சுத்த வேஸ்ட் ஆக ஜனாமா. ஆனா உங்க முன்னாடி மட்டும் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ற பாத்தீங்களா ஜனாமா? பார்த்து நடந்துக்க. ஏன் வாழ்க்கைய பத்தி நீலா கமெண்ட் பண்றியா? நீ யாரு, எங்க இருந்து வந்த, எவ்வளவு மொட்டமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் பேசுனேன்னு வச்சுக்கோயேன், நல்லா இருக்காது. வா. வந்தவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வை. தலடா சிபி. இவ தமிழ், என் வீட்டு மருமக. கும்பிட்டுக்கோ. வணக்கம்மா. இந்த பக்கம் வாடா. எப்படி? சூப்பர் ஜனாமா. சிபி, உண்மையா சொல்றேன்ப்பா, கல்யாணத்தப்போ உன் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருந்தாலே உன் கூட மணமேடையில உட்கார்ந்து இருந்தால, பொருத்தமாவே இல்லப்பா. இந்த பொண்ணுதான் உனக்கு சரியான ஜோடி. உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே ஏத்த பொண்ணு. அடடா, என்ன அழகு! புடவை எவ்வளவு அழகா கட்டியிருக்கா. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? கொடுத்து வச்சவன் சிபினி. ஜானு எனக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாங்க. அதுக்கு தமிழ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தமிழ் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் எனக்கு நல்ல ஒய்ஃபாவும் இருக்காங்க. உண்மையிலே நான் ரொம்ப லக்கி. அடடே, எவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். போட்டுக்கோங்க சிஸ்டர். வர்ஷினி, போ, ஒன்னி தானே, ஹெல்ப் பண்ணு போ. ஐயோ, எனக்கு சேர வேண்டிய நகை பொருள் எல்லாம் இவளுக்கு போய் சேருதே. 100 பவுன். எனக்கு பவுன் விக்கிற விலைக்கு எவ்வளவு ரூபாய் மொத்தமா போயிருச்சு. அழகா இருக்கு. சாம, என்ன லைட்டா புகை வருது போல. என்ன? இல்ல, வயிறு எரியறது வெளியே தெரியுது. என்ன? ஏன் ஜனாமா, இன்னும் பத்தவே இல்லையே. எல்லா வெடியும் நமத்து போன முதல்ல இருக்கு. இப்ப பத்தும் பாரு. ஓ, நாரத வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சப்புன்னு போய்கிட்டு இருக்கே. நாம சும்மா இருந்தா நல்லாவா இருக்கும்?
பேசாம கொளுத்தி போட வேண்டியதுதான். என்ன பண்றது? ஷாமுக்கு ஜூஸ் கம்மியா இருக்கே. ஜூஸ் கம்மி, சரக்கு அதிகம். சாமு, இன்னைக்கு இருக்கு உனக்கு ஒரு கேமு. இந்தா வரேன். ஐயோ ஐயோ, 1.5 லட்சம் ரூபாய் புடவை, 100 பவுன் நகை, எல்லாம் போச்சு. எப்படியெல்லாம் நான் வாழணும்னு நினைச்சேனோ எல்லாமே போச்சு. ராணி மாதிரி வாழ்றான், ஊர்ல பிச்சைக்காரி மாதிரி இருந்தா, அவளுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை. சம்யுக்தா, நீ எதுக்கு இப்படி இருக்க? நீ நினைச்சதை எதுவுமே சாதிக்க முடியலையே. என்ன இது கத்துது? அம்மா, இது நீங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு கண்டுபிடிக்கிற டிவைஸ். இப்போ கேன்னு சத்தம் வந்துச்சுல்ல, நீங்க பேசுனது பொய்யன்னு காட்டி கொடுத்துருச்சு. அப்ப இந்த உலகத்திலேயே நீங்க அதிகமா பயப்படுறது ஜனாமாக்கு மட்டும்தான். இது புடி. ஐயோ, என்ன என்கிட்ட வராங்க? கேடி, கைய நீட்டு. நான் மாட்டேன். மாட்டினா கைய நீட்டு. நான் கையை காட்ட மாட்டேன். மாட்டினா. அன்னைக்கு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த சீஸ் கேக்க திருடி தின்னது நீதானே? திருடி தின்னா? ஆஹா, எனக்கு அல்ப புத்தியில கிடையவே கிடையாது. நான் தான் திருடவே இல்லையே. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் வர்ஷினி, என்ன குடும்பம் சேர்ந்து திருடு படம் கட்ட பாக்குறீங்களா? என்ன கத்துது? திருடுற படத்தையே கட்டிடுச்சு. இவ்வளவு அசியப்படுத்திருச்சு அது. ஏய், நீ சொல்ற போயில வாட்ச வெடிச்சிரும் போல இருக்கு. கூட வாட்ச. இது உண்மையதான் சொல்லுமோ? எல்லாம் பாக்குறாங்களே. என்ன ஜனம்மா, டைம் ஆகிட்டே இருக்குல்ல. மீன் நீந்தி நீந்தி போதே தவிர இறைய கடிக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மீனை கடிக்கும் பாருங்க.